ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் இருக்கிற எக்ஸசைஸ் 6.1ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க ஃபிகர் அதாவது கொடுத்துருக்க ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸையும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட ஆங்கிள் வந்து எங்கே இருக்குன்னா எனக்கு பியில் வந்து இதோட ஆங்கிள் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சைன் டீட்டா காஸ் டீட்டா டேன் டீட்டா கொசிகன் சீக்கன் காட்டுங்கிற 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் வந்து எனக்கு பியில் ஃபார்ம் ஆகுறப்ப ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு லைனை தான் வந்து நம்ம இல்லைன்னா ஸ்டாண்டிங் லைனுங்கிறது சொல்லுவோம். அதை தான் வந்து நம்ம ஆப்போசிட் எடுத்துப்போம். அடுத்து இங்கே எனக்கு ஸ்லீப்பிங் லைனாக இருக்கிறத வந்து நான் வந்து அட்ஜசன்ட் சைடுன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ஸ்லோப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறத ஹைப்போட்டினஸ்ன்னுட்டு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சைன் டீட்டாவுக்கு ஃபார்முலா எழுதணும். சைன் டீட்டாவோட ஃபார்முலா என்னென்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டினஸ். அதை நான் எழுதிட்டேன். ஈக்குவல் டு ஆப்போசிட்டோட வேல்யூ எனக்கு அதாவது இந்த பியில் தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பிக்கு ஆப்போசிட்டில் எனக்கு என்ன இருக்குன்னா 9. அதான் வந்து ஆப்போசிட்டோட ஆங்கிள் அப்படின்னா 9 டிவைடட் பை ஹைப்போட்டினஸ் வந்து இந்த ஸ்லோப்பு அதோட வேல்யூ வந்து எனக்கு 41 கிடச்சிருக்கு. அடுத்தது காஸ்டீட்டாவுக்கு ஃபார்முலா எழுதணும். காஸ்டீட்டாவுக்கு வந்து எனக்கு ஃபார்முலா என்னென்னா அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டினஸ். அதில் வந்து எனக்கு அட்ஜசன்ட்டோட வேல்யூ அதாவது இந்த ஸ்லீப்பிங் லைன் தான் அட்ஜசன்ட்டோட வேல்யூ எனக்கு 40 இருக்குது. டிவைடட் பை எனக்கு ஹைப்போட்டினஸ் இந்த ஸ்லோப்போட வேல்யூ 41 கொடுத்துருக்காங்க. அடுத்து டேன் டீட்டாவோட ஃபார்முலா எனக்கு என்னென்னா ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து எனக்கு ஆப்போசிட்டோட வேல்யூ தெரியும் 9. அதை நான் எடுத்து எழுதிட்டேன். டிவைடட் பை அட்ஜசன்ட் அதாவது இந்த ஸ்லீப்பிங் லைனோட வேல்யூ எனக்கு 40. இப்போ இந்த 3 பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாலே மீதி இருக்கிற 3 இதை வந்து அதோடைய ரெசிப்ரோக்கல்ஸாகவும் எழுதிக்கலாம், இல்லைன்னா ஃபார்முலா எழுதிக்கலாம். கொசிகன் டீட்டாவோட ஃபார்முலா எனக்கு என்னென்னா ஹைப்போட்டினஸ் டிவைடட் பை ஆப்போசிட்டுங்கிறது தான் எனக்கு கொசிகன் டீட்டாவோட ஃபார்முலா. அப்படின்னா ஹைப்போட்டினஸ் எனக்கு இங்கே 41 அதை எழுதிட்டேன். அடுத்து ஆப்போசிட் வந்து எனக்கு இன்னும் 40 அதை எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது சீக்கன் டீட்டாவோட ஃபார்முலா என்னென்னா ஹைப்போட்டினஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். அதை நான் எடுத்து எழுதிட்டேன். ஈக்குவல் டு இங்கே ஹைப்போட்டினஸோட வேல்யூ எனக்கு என்னென்னா 41. அடுத்தது அட்ஜசன்ட்டோட வேல்யூ 40 அதை நான் எடுத்து எழுதிட்டேன். காட்டீட்டாவோட ஃபார்முலா எனக்கு என்னென்னா அட்ஜசன்ட் டிவைடட் பை ஆப்போசிட் அதை எடுத்து எழுதிட்டேன். ஈக்குவல் டு அட்ஜசன்ட்டோட வேல்யூ எனக்கு இங்கே என்னென்னா 40 கிடச்சிருக்கு. 40 கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிட்டேன். டிவைட் பை ஆப்போசிட்டோட வேல்யூ 9 கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதியிருக்கேன். இந்த 3 பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிற 3 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் வந்து அதோட ரெசிப்ரோக்கல்ஸாக தான் இருக்கும். ஆன்சர்ஸ் திடீர்னுட்டு உங்களுக்கு ராங்காக வந்துச்சுன்னா இதை ஃபஸ்ட்டு இருக்கிற 3 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை அதோடைய பேசிக்காக எடுத்துகிட்டு இதை ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து இருக்குது. என்னென்னா கொசிகன் டீட்டாவில் ஆப்போசிட்டோட வேல்யூ எனக்கு என்னென்னா 9. நான் இங்கே தெரியாமல் 40ன்னு போட்டுட்டேன். அப்படின்னா எனக்கு கொசிகன் டீட்டாவோட வேல்யூ 41 டிவைடட் பை 9ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதோட எனக்கு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.